நம்ம லெஜண்ட் சரவணனுடைய லீடர் படம் பார்த்தீங்கன்னா, நேத்து டே 2 தமிழ்நாட்டுல மட்டும் 1,10,00,000ம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 18,00,000ம், ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா 15,00,000. ஸோ டோட்டலா வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 1,43,00,000 பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ டோட்டலா ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் 1,88,00,000ம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால சேர்த்து பார்த்தீங்கன்னா 35,00,000ம், ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா 26,00,000ம், டோட்டலா வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 2,49,00,000 பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கோடி. ஸோ அப்படி பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டரான கலெக்ஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம கென் கருணாஸுடைய யூத் மூவி பார்த்தோம்னா, நேத்து ரிலீஸ் ஆன டே 17ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் 1,97,00,000ம், வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா 2,56,00,000 கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் 45,31,00,000ம், வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா 66,57,00,000 கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரன்க்குள்ள பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75 கோடி பார்த்தீங்கன்னா தொற்றும். ஸோ இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட்டே 10 கோடி தான். ஸோ இது ஒரு டெபியூட் ஹீரோ. ஸோ இப்படி பார்த்தா இது ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவி. நம்ம ரன்வீர் சிங்கோடைய துரந்தர் 2 நேற்று டே 17 பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடியும், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 2,25,00,000, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3,95,00,000ம், கேரளாவில் பார்த்தீங்கன்னா 50,00,000. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 23,55,00,000, ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 10,66,00,000ம், வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 41,88,00,000 பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் டோட்டலா பார்த்தீங்கன்னா, எல்லா ரீஜனையும் சேர்த்து தமிழ்நாட்டுல மட்டும் 34,50,00,000ம், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால பார்த்தீங்கன்னா 90,73,00,000, கர்நாடகால பார்த்தீங்கன்னா 120 கோடி, கேரளாவுல பார்த்தீங்கன்னா 18 கோடி கிட்டக்கையும், நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா 916 கோடி, ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா 385 கோடியும், வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 1,765 கோடிக்கு மேல கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ இது இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்கெண்ட். ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படியும் முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1,650 கோடிய தாண்டிடும். ஸோ நீங்க சொல்லுங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா 2,000 கோடி கலெக்ஷன்ல தொடுமான்னு? நெக்ஸ்ட் நம்ம பரத்தோட காளிதாஸ் 2 பார்த்தோம்னா, நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் 38,00,000ம், வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா 42,00,000 கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ காளிதாஸ் 2 பார்த்தீங்கன்னா டோட்டலா தமிழ்நாட்டில் மட்டும் 75,00,000ம், வேர்ல்டு வைடு 83,00,000 கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 கோடி. ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு டிசாஸ்டரான கலெக்ஷன் தான். ஸோ காளிதாஸ் 1 பார்த்தீங்கன்னா 2018ல வந்தது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.